வணக்கம் மக்களே, நீங்க தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல தண்ணீர் குடிக்கிறதாலேயே உங்களுக்கு பலவிதமான நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மைதான் மக்களே. வெறும் வயித்துல நம்ம காலையில எழுந்ததும் தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் குணமாகும், பலவிதமான நோய்கள் வராமலும் நம்ம தடுத்துக்கலாம். தினமும் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயித்துல தண்ணீர் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பலரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். தினமும் தண்ணீர் குடிக்கிறதால நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள்லாம் வெளியேறும். சிறுநீர் மலம் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த நச்சு கிருமிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால இன்னும் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்களுடைய வளர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா. ஸோ இதன் மூலமாக ஆக்சிஜன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாகங்களுக்கும், உங்களுடைய உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் உங்களுடைய உடலானது எப்போதும் எனர்ஜியோடு இருக்கும். ஸோ ஆற்றலோடு இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் காலையில் இருந்தது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலினுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யும். ஸோ உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் இயற்கையாகவே குணப்படுத்திக்கலாம். புதுசாக ஏதாவது சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்கள் வராமல் கண்ட்ரோல் பண்ணி தடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணலாம், நிறைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா விரைவாக குறைக்கிறதுக்கு நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க. உங்களுடைய உடல் எடையை வெகுவான அளவில் குறைக்கிறதுக்கு இதுவும் உதவிகரமாக இருக்கும். பெரும்பாலான நபர்களுக்கு உடலில் நீர் சத்து குறையும் போது தான் அவங்களுக்கு தலைவலி ஏற்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வருவது ரொம்பவே நல்லது. குறிப்பாக காலையில் இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசரமாக வேலைக்கு கிளம்பக்கூடிய நபர்கள்லாம் சாப்பிடாமல் செல்வது வழக்கமாயிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது பசி எடுப்புக்கு ஆரம்பிச்சிடும். அதனாலேயே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அல்சர் தொல்லையிலிருந்தும் தப்பிக்கலாம். ஸோ அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் தண்ணீர் குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுல நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அல்சர் போன்ற பிரச்சனைலாம் வராமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய மெட்டபாலிசம் அதிகரிப்பதோட உண்ணக்கூடிய உணவு விரைவில் செரிமானமாகவும் ஆகிடும். ஸோ மேலும் ரத்த சிகப்பணுக்களுடைய வளர்ச்சியானது நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் போது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உடலானது எப்போதும் எனர்ஜியாக இருக்கும். எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுடைய முகமும் பொலிவோடு இருக்கும், பருக்கள் வருவதும் குறைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம முகத்தில் முகப்பொருட்கள் வருவதற்கு நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய குடல் சுத்தமாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுவதால் உங்களுடைய முகத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள், பருக்கள் இது எதுவுமே வராது, குறைஞ்சிரும். தண்ணீரானது நமது உடலினுடைய மூளை முடுக்குகளில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுகள் மற்றும் கிருமிகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடும். ஸோ எப்போதுமே நமது உடலுடைய சுறுசுறுப்பு தன்மையை அதிகரிக்க செய்யறதுக்கும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிக்கணும். தண்ணீரை நம்ம அதிகமாக குடித்தால் நமது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து அதிகரிக்கப்படும். இதனால நீரிழிவு நோய் மற்றும் அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலி போன்ற பிரச்சனைகளாம் நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியமான தூக்கத்துக்கு கூட நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சரியான அளவில் தண்ணீர் குடிக்கும் போது நமக்கு ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். கண் பார்வை தெளிவடைவதிலும் நம்ம தொடர்ந்து தண்ணீரை போதுமான அளவில் எடுத்துக்கொள்வதிலும் முக்கிய பங்கு இருக்கு. ஸோ நீங்கள் தண்ணீரை குடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. தினமும் காலை வெறும் வயிற்றில் இருந்து தண்ணீர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நீண்ட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கு தயாராக இருக்கும். ஸோ பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பலவிதமான நோய்களை இதன் மூலமாகவே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.